தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். எம்ஜிஎம் ஹெல்த் கேர் வழங்கும் டாக்டர் நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன, புது புது டெக்னாலஜிஸ் எல்லாம் என்னென்னலாம் வந்திருக்கு, அதன் மூலமா எப்படி டே டு டே ஆக்டிவிட்டிஸை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும், இது குறித்த விளக்கங்களை தரதுக்காக எம்ஜிஎம் ஹெல்த் கேரோட எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் சரவணன் அவர்கள் நம்ம அரங்கத்துல இணைந்திருக்காங்க. டாக்டர் வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், பொதுவாவே மூட்டு அப்படின்னாலே அந்த காலத்தெல்லாம் 60-70 வயது தாண்டி தான் அந்த இடத்துல பிரச்சனை வரதையே நம்ம பார்த்திருக்கோம். பாட்டி இல்ல தாத்தா தான் சொல்லியிருக்காங்க. இப்பெல்லாம் அம்மா அப்பாவே சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச காலத்துல நமக்கே வந்துரும் போல இருக்கு. அந்த மாதிரியாக மூட்டுகள்ல குறிப்பா அதிகப்படியான ஒரு பெயின் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதற்கான பேசிக் ரீசன்ஸ் என்ன டாக்டர்? இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 40 வயசுலயே நிறைய பேர் முட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்றத நம்ம காமனா பாக்குறோம். ஸோ அதுக்கு பல்வேறு ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ நிறைய ரீசன்ஸ். ஒன்று இப்போ உடல் பருமன், ஒபிசிட்டி இது நம்பர் 1 ரீசன். இன்னொன்று நம்ம கொஞ்சம் ஜெனட்டிக்லியோ சம்ஹவ் லைக் நம்ம இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் முட்டுல கொஞ்சம் தேய்மானம் நிறைய பேருக்கு வருது. அதுவும் எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வருது. அண்ட் இன்னொரு ரீசன் கொஞ்சம் லேக் ஆஃப் எக்ஸசைஸ். நம்ம பாடியில எவ்வளவு மசில் பவர் இருக்குதோ அவ்வளோக்கு ஆர்த்தரைட்டிஸ் சான்சஸ் கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால நீங்க கரெக்டாக சொன்ன மாதிரி இப்போ யங்கர் ஏஜ்ல வயசு கம்மியா இருக்கிறவங்களுக்கே முட்டு வலி காமனா வருது. ஏஜ்டான இருக்க பர்சன்ஸ்னா உங்களுக்கே தெரியும், இப்போதைக்கு வலி மாத்திரை போடுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிசியோதெரப்பி பண்ணுவாங்க, இதெல்லாம் எதுவும் ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ யங்கர் ஏஜஸ்லேயே வரும்பொழுது ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ஷெடியூலே கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்கு. இட்ஸ் நாட் லைக் அவங்க ஓல்ட் ஏஜ்ல இருக்கிற அதே ப்ராப்ளம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 40 வயசுன்றது ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல்ல இருக்கிற ஒரு வயசு. ஸோ இட்ஸ் நாட் லைக் அவங்க ஒரு நீ ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் கொஞ்சம் ஆக்டிவிட்டி லெவல்ல கம்மி பண்ற மாதிரி ஒரு ப்ரொசீஜர்லாம் நம்ம பண்ண முடியாது. இது ஸோ கொஞ்சம் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு சினாரியோல வரும்போது தான் நம்மளுடைய ஆஸ் அ டாக்டர் பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட், அதாவது அந்த பேஷண்ட்டுக்கு என்ன பெட்டரா இருக்கும், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு என்ன பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு டிசைன் பண்ணி டெய்லர் மேடா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது தான் அவங்கள நார்மல் லைஃப் ஸ்டைல் 40 வயசுல நீங்க வீட்டில் உட்காருன்னு சொல்ல முடியாது. ஸோ நார்மல் லைஃப் ஸ்டைலை கொண்டு திருப்பி அவங்களுக்கு கொடுக்க முடியுது. நிச்சயமா ஒரு பர்சனலைஸ்டு கேர் தேவை அப்படிங்கறத அழகா சொல்லிருக்கீங்க டாக்டர். அததான் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறதையும் சொல்றீங்க. இப்போ ரீசன்ஸ் சொல்லிட்டீங்க. நிறைய பேர் நின்னே செய்யக்கூடிய வேலைகள்ல இருக்கிறாங்க. நிறைய பேர் அந்த மாதிரியான ஒர்க்கு இல்ல உட்கார்ந்தே செய்யக்கூடிய வேலைகள். இந்த மாதிரி செடன்டரி லைஃப் ஸ்டைல் மூட்டு வலிகளுக்கு ஒரு காரணமா இருக்கக்கூடுமா? டெஃபினட்டா செடென்டரி லைஃப் ஸ்டைல் தான் நம்பர் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன். அதுவே ஒபிசிட்டி, மசில் வீக்னஸ், நம்ம சொன்ன எல்லா காரணத்துக்கும் செடென்டரி லைஃப் ஸ்டைல் ஒரு முக்கியமான காரணம். ஆஃப் லேட் இப்போதைக்கு கொஞ்சம் அவேர்னஸ் வந்துருச்சுன்னு சொல்லலாம். நிறைய பேர் இப்போ நம்ம ஜிம்ஸ் போறாங்க, நம்ம வாக்கிங் ரெகுலரா பண்றாங்க, ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதெல்லாம் வரவேற்க தகுந்த விஷயம், நல்ல விஷயம். இதெல்லாம் இருக்கு. இன்னுமே நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் இப்போதைக்கு ப்ராப்ளி லைக் இப்போ ரொம்ப நாளா நம்ம இந்த மாதிரி ஒரு டிவியில இருக்கிற ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், யூடியூப் வீடியோஸா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் சைமல்டேனியஸா நடந்துட்டே இருக்கிறதுனால மக்களுக்கு அவேர்னஸ் வருது. இப்போ ஒரு மிடில் ஏஜ்டு நம்ம ஒரு மிடில் ஏஜ்டு பர்சனா இருந்து ஒரு 60-45 சரியா இது மாதிரிலாம் பார்த்துக்காம 60 வயசு போகும்போதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் அனுபவிச்சவங்களுடைய டாட்டர்ஸ், அவங்களுடைய இதில் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்கள பார்க்கும்போது ஓகே நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கே ஒரு அவேர்னஸ் வருது. இப்போ நாம நிறைய பேர் பார்த்துருக்கோம், ஒரு 60 வயசுல இருக்கிறவங்க முட்டி வலி இருக்கும்போது அந்த அம்மா வெளியில போனோடனே அவங்க தனியாக கேட்பாங்க, சார் இதை மாதிரி எனக்கு பெயின் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு 40 இயர்ஸா இருக்கும், நான் என்ன பண்ணும், இது மாதிரி இவங்கள மாதிரி நான் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது நம்ம காமனாவே பார்க்க முடியும் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட் ஸ்பெசிபிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற போது அந்த 60 வயசுல இருக்கிறவங்களுக்கும் 40 வயசுல இருக்கிறவங்களுக்கும் வேறு வேறு ட்ரீட்மெண்ட் ஷெட்யூல் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆக்சுவலா கரெக்டான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க டாக்டர். இப்பெல்லாம் 40 இயர்ஸ்ல வரதுக்கான ரீசன் நம்மளுடைய செடன்டரி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கறத அழகா சொன்னீங்க. நிறைய பேருக்கு முதல் விஷயம் கட் பண்றாங்க, ஒரு மூட்டு வலி வருதுன்னா வாக்கிங்க தான். வாக்கிங் பண்ணா இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுமோ, மூட்டு வீங்கிக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்னைத்தானே நினைச்சுக்கிட்டு முதல் விஷயம் கட் பண்றது வாக்கிங். அடுத்து அதிக நேரம் நிக்கிறத குறைச்சிருவாங்க, அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. ஏன் மூட்டு வலி இருந்தாலும் நம்ம அந்த எக்ஸசைஸையோ இல்ல வாக்கிங்கையோ கண்டினியூ பண்ணணும்? கரெக்ட். இப்போதைக்கு எல்லாருமே சொல்றதுன்னா முட்டு தேஞ்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம பேஷண்ட்டை சொன்னோடனே, அப்போ நான் ரொம்ப நின்றுட்டேனா
நான் ரொம்ப நடந்துட்டேன், நான் சின்ன வயசுல இருந்து நான் ரொம்ப வேலை செஞ்சுட்டேன், அதனாலதான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்றது வந்து ஒரு தவறான ஒரு குறிப்பு. இது ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆக்டிவிட்டி லெவல் நல்லா வச்சிருக்கோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு போன் ஸ்ட்ராங்கா இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வேலைகள் செய்யறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அந்த மசில் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த தேய்மானம்னு சொல்லுவோம். இப்போ என்ன அர்த்தம்னா, இப்போதைக்கு மசில் பவர் நல்லா இருக்கிறவங்களுக்கு தேய்மானத்தோட எஃபெக்ட் கம்மியா தெரியும். தேய்மானன்றதே ஒரு ஒரு வியாதி கிடையாது. இட் இஸ் நாட் எ டிசீஸ், இட் இஸ் ஒரு ஏஜிங் ப்ராசஸ். ஐ மீன் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஒரு 80% ஆஃப் த லேடிஸ்க்கும் ஒரு 30 to 40% ஆஃப் த ஜென்ஸுக்கும் தேய்மானம் ஆகணும்ன்றது வந்து அவங்களுடைய இயற்கை பரிமாணத்துல இருக்கிறது. இப்போ எப்படி நம்ம முடி வெள்ளையாகுதோ அதே மாதிரி மூட்டும் தேய்மானம் ஆகதான் செய்யும். மூட்டு தேய்மானன்றது வியாதியா இருந்தா நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இப்போ டைஃபாய்டு இருக்கு, மலேரியா இருக்கு, அது ஒரு மாத்திரை கொடுத்து நம்ம குணப்படுத்தலாம். பட் ஏஜிங்க்கு மாத்திரை கிடையாது. முருகம் சிறுக்கம் ஆகதான் செய்யும், முடி வெள்ளையாக தான் செய்யும். அதே மாதிரி ஏஜும் அப்படியே இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அந்த ஏஜ் இன்க்ரீஸ் ஆகிறது யாராலையும் ப்ரிவென்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி முட்டி தேய்மானம் ஆகிறது இந்த 80% ஆஃப் த லேடிஸ்க்கு வந்து நம்மளால ப்ரிவென்ஷன் பண்றது வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ அந்த முட்டு தேய்மானத்தினால அவங்களுடைய டெய்லி லைஃப் ஸ்டைல் அஃபெக்ட் ஆகும் பொழுது, ஸோ நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ஏதோ செய்ய முடியல அப்படின்னும் போது தான் வர்றாங்க. அண்ட் அவங்க கேட்குற இது நம்ம இப்போ இவ்வளோ நாள் டாக்டர் வந்து வாக்கிங் போகணும்னு சொன்னாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி வாக்கிங் போகணும்னாங்க, நீங்கள் அப்போ வாக்கிங் நான் போகிறத ஸ்டாப் பண்ணிட்டோமா? அது வந்து ரொம்ப ப்ராப்ளம் அதிகமாக்கும். இதுனா 2 வகையான விதத்தில் ப்ராப்ளம் அதிகமாக்கும். ஒன்று வந்து நம்ம தேய்மானம் அதிகமாகும் பொழுது, நம்மளுடைய முட்டி தேய்மானம் அதிகமாகும் போது மசில்ஸ்லாம் இன்னும் வீக் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம நடக்காம இருந்தோம்னா மசில் வீக்னஸ் அதிகமாக அதிகமாக முட்டு தேய்மானத்தோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு அதிகமாக ஃபீல் ஆகும். எஃபெக்ட்ன்றது வலி, அந்த வலி வந்து அதிகமா ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அதனால நம்ம செடென்டரி லைஃப் ஸ்டைல் போவோம், இன்னும் வெயிட் கெயின் அதிகமாகும், இன்னும் நம்மளுக்கு வலிகள் அதிகமாகும். இதுக்கு பேர் தான் விஷியஸ் சைக்கிள்னு சொல்லுவோம். ஆக்சுவலா விஷியஸ் சைக்கிள் அப்படின்ற போது என்னன்னா, தேய்மானம் இருக்கு, நடக்க மாட்டேங்கிறோம், வெயிட் அதிகமாகுது, இன்னும் வெயிட் அதிகமாகும் போது இன்னும் வலி அதிகமாகும். இதே சைக்கிள்ல போயிட்டே இருக்கும் பொழுதுதான் அட் ஒன் பாயிண்ட் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட், ஓகே இதுக்கு மேல நம்மளால முடியல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதை பிளாக் பண்ணணும் அப்படின்னும் பொழுது அது வந்து கம்பல்சரியா வாக்கிங் வந்து பண்ணணும். ஸ்டேர் கிளைம்பிங் அவாய்ட் பண்ணலாம். ஸ்டேர் கிளைம்பிங் அது வந்து அது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம் வேண்டாம். பட் ஃப்ளோர் வாக்கிங் கம்பல்சரியா பண்றதுதான் எலும்புக்கும் நல்லது, மசில் பவரை மெயின்டைன் பண்றதுக்கும் நல்லது. நிச்சயமா டாக்டர். ஏன்னா எல்லாருமே நிறுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். ஐயோ முட்டு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, ரெஸ்ட் கொடுப்போம் அப்படிங்கிற பேர் வழியில வந்து வாக்கிங்கை நிறுத்திடுறது, அதுக்கப்புறம் வந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸையும் அவங்க நிறுத்துறதுனால நீங்க சொல்ற மாதிரி இதற்கப்புறம் தான் அவங்களுக்கான அந்த பெயின் அதிகமாகுது. இப்ப பெயின் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் முட்டு வலிகளுக்கு கொடுக்கக்கூடிய பிரிஸ்கிரைப் பண்றக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கிறாங்க. ஆனா சில பேருக்கு மருந்துகள்ல அதற்கான எஃபெக்ட் தெரியாதப்போ, பெயின் குறையாதப்போ மாற்று சிகிச்சைகள் இருக்கா? நம்ம முட்டி வலியுடைய காரணங்கள் பார்த்தோம். இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போகும்பொழுது ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பெயின் கில்லர், வலி மாத்திரை. ஏன்னா இது வந்து பெயின் வந்து இனிஷியல் டைம்ல வந்து டெம்பரரி பெயினா இருக்கும். அது வந்து முட்டி தேய்மானத்தினால இருக்கிற வலி வந்து அப்படியே வலி அதிகமாயிட்டே போது இருக்காது. கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்ச நாள் இருக்காது, கொஞ்ச நாள் இருக்கும். அது அந்த டெம்பரரி ஃபேஸ்ல இருக்கிறதுனால இனிஷியல் டேஸ்ல வலி மாத்திரைகள் போடலாம். பட் வலி மாத்திரைகள் ஒரு விஷயம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதுன்னா, அப்படியே ரொம்ப நாள் போடக்கூடாது. டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண மாதிரி ஒரு 10 நாள் போடணும்னா ஓகே, 10 நாள் போடுறதுனால ஒன்றும் பெருசா பாதிப்புகள் வராது. இதே இதை நம்ம தொடர்ச்சியா டெய்லி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா, இப்போ நம்ம அது வந்து கொஞ்சம் கிட்னி பாதிக்கிறது, நம்ம உடலை பாதிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அதனால அது பெயின் கில்லர் போடுறது ஒரு பர்டிகுலர் பீரியட், கொஞ்ச நாளைக்கு மட்டும் போடலாம். இதுக்கு அடுத்த லெவல் ட்ரீட்மெண்ட், இப்போ இதுக்கு அடுத்து வலி மாத்திரைக்கு அப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னா பிசியோதெரப்பி பண்ணலாம். பிசியோதெரப்பில என்ன பெனிஃபிட் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அது பிசியோதெரப்பில கொஞ்சம் ஹீட் வைப்பாங்க, ஐஎஃப்டின்னு ஒன்று பண்ணுவாங்க. அது பண்ணும்பொழுது முட்டியோட பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பெயின் நம்ம பாடியில் எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். பெயின் கொடுக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ஜாயிண்ட்ல அக்யூமுலேட் ஆகுது, அதனால வலி வருது. இப்போ பிசியோதெரப்பி பண்ணும்பொழுது பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி அந்த கெமிக்கல்ஸோட லெவல் கம்மியாகும் போது வலி கம்மியாயிடும். ஸோ அந்த வலி கம்மியாகிறது அகைன் கொஞ்சம் ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கும். ஏன்னா ஒரு 2 to 3 monthsக்கு வலி இருக்காது. திருப்பி கிராஜுவலா அந்த கெமிக்கல்ஸோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து அட் சம் பாயிண்ட் நம்மளுக்கு வலி கொடுக்கலாம். இந்த ரெண்டும் வந்து ப்ரூவன் பெனிஃபிட்ஸ். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரி பெனிஃபிட் கொடுக்கறதுல ஒரு ப்ரூவன் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லலாம். அதுக்கு அடுத்த லெவல் போகும்போது சில நேரங்கள்ல இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு.
ஸோ ஜாயிண்ட்ல இன்ஜெக்ஷன்ஸ் வந்து முன்னாடி இருந்தே நம்ம போடுற இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ வந்து புதுசா நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ பிஆர்பி இன்ஜெக்ஷன் சொல்றாங்க, ஸ்டெம் செல் இன்ஜெக்ஷன் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து early ஸ்டேஜ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ், அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிற ஆர்த்ரைட்டிஸ்க்கு இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம போடலாம். இன்ஜெக்ஷன்ஸ் போடும்போது முட்டு தேய்மானத்தோடைய எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மட்டும்தான் வேலை செய்யும். அதுவும் அகைன் நம்ம நிறைய கான்ஃபிளிக்ட் ரீசன்ஸ், இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால பெயின் ரிலீஃப் இருக்கா, இல்ல நார்மலாவே முட்டி தேய்மானத்தோட எஃபெக்ட் அந்த ஒரு வேக்சிங் அண்ட் வேனிங் நம்ம சொல்லுவோம். அதாவது கொஞ்ச நாள் வலி இருக்கும், கொஞ்ச நாள் வலி இல்லாம இருக்கும். அந்த பீரியட்ல வந்துடுதான்றது யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியாது, இன்ஜெக்ஷனால தான் பெயின் குறையுதான்னு சொல்லிட்டு. பட் இது ஒரு இன்ஜெக்ஷன் ஒன் ஆஃப் த மொடாலிட்டி பண்ணலாம். இது வந்து ரெக்கமெண்டட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் கன்சிஸ்டன்ட் பெயின் ரிலீஃப் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து இன்ஜெக்ஷன் போட்டால் 100% எல்லாருக்கும் சில பேருக்கு ரிலீஃப் இருக்கு, சில பேருக்கு ரிலீஃப் இருக்கிறது இல்லை. ஸோ அதனாலதான் வந்து எல்லாருக்கும் நம்ம அட்வைஸ் பண்றதை விட அட்வைஸ் பண்ணும்போது அவங்க பேஷண்ட் கேட்டாலும் நம்ம சொல்லிடுறது இது வந்து வேலை செய்யறது டவுட்ஃபுல் சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த லெவல் நம்ம இந்த இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம போகும்பொழுது இன்னொரு விஷயம் நம்ம வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, அது வந்து எண்ட் ஸ்டேஜ் தேய்மானம், அதாவது நல்லா தேய்மானம் இருக்கு, அதுக்கு வந்து டாக்டர் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. அந்த டைம்ல இன்ஜெக்ஷன் போடுறது சுத்தமா பெனிஃபிட் கிடையாது. ஸோ அது நிறைய பேர் இதான் போட முடியல, இன்ஜெக்ஷனாக போட்டுருக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் வந்து இப்பெல்லாம் அது காஸ்ட்லி இன்ஜெக்ஷன்ஸ், 15,000 இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. சில பேர் 50,000 1 lakh கூட இன்ஜெக்ஷன்ஸ் போடுறவங்க இருக்காங்க. எல்லாம் என்ன பிலீஃப், ஓகே இது போட்டாலாவது வலி குறையுதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் சயின்டிஃபிக்கலி அதுக்கெல்லாம் வந்து சுத்தமா ரிலீஃப் இது கிடையாது. பட் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது நான் ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. ஏன்னா எனி ப்ரொசீஜர் இஸ் அ ப்ரொசீஜர். பீப்புள் வந்து நம்மளுடைய ஹோப்ல வருவாங்க, நம்மளுக்கு இந்த இன்ஜெக்ஷன்னால எனக்கு வந்து ஒரு பெயின் குறைஞ்சிருமா, நார்மலா நம்ம நடக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப்ல வர்றவங்களுக்கு வந்து அது இன்ஜெக்ஷன் வந்து ஒரு டைவர்ஷன் மாதிரி தான் எடுத்துக்கலாமே தவிர்த்து அந்த ஹோப்பை வந்து அவங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்டரியோட கொடுக்கறது கிடையாது. ஸோ இதுக்கு அடுத்த லெவல் நம்ம என்னன்ட்டு நம்ம போகும்பொழுது ஒரு சயின்டிஃபிக்லி ப்ரூவன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம ஆப்ரேஷன் பற்றி தான் யோசிக்க வேண்டியது இருக்கு.